என்னன்னா டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் வந்து போயிருக்குது. இந்த போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே, டிஎம்கே கட்சியிலேயே இருந்திருக்குது. அவங்க வந்து மத்தவங்க மேல வந்து குறை சொன்னது கிடையாது. இப்ப இவங்க இதுல நடக்கும்போது பாத்தீங்கன்னா, டிஎம்கே பண்ணாங்க, அவங்களுடைய தூண்டுதல்ல பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இது வழக்கம் போல அவங்க இது சொல்லி, சொல்லி, சொல்லி அலுத்து போச்சு. சரி ரைட்டு. அது அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. முதல்ல ஒரு டாஸ்மார்க்ல வேலை பார்க்கிறவங்களுக்கு, அந்த எம்ப்ளாயிக்கு எவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்கு தெரியுமா? 12 மணிக்கு திறக்குறாங்கன்னா, நைட்டு 10 மணி வரைக்கும் கடை மூடணும். அந்த மூடுற வரைக்கும் ஒரு குடியாரன் குடிச்சிட்டு என்னலாம் பண்ணுவாங்க தெரியுமா? என்ன அழிச்சாட்டியம்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? அது ஒரு தவறான வார்த்தைகள பேசுறது. அதாவது அவங்களுக்கு என்னன்னா, இந்த குடிச்சுட்டா அவங்க தான் இந்த உலகத்திலே பெரிய ஆளு அப்படிங்கிற மாரி வந்து ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்திருக்கிறேன். இப்படி பேசுவாங்க. பெரிய மகாராஜா நெனப்பு அவங்களுக்கெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட ஆள்கள்ட்ட இவங்க வேலை பார்க்கணும். இப்போ சாதாரணமா சொல்றீங்க. ரொம்ப இது என்ன ஒரு ஒரு போக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அது என்ன இப்ப 25% சம்பளம் கூட்டி குடுத்தீங்க, அது காணாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் அது பண்றாங்கன்னு தெரியுது. 25% எப்படி வச்சு ஒரு ஒரு சராசரி மனுஷன் இப்போ உள்ள நிலைமைக்கு ஒரு நடுத்தர குடும்பத்துல சேர்ந்தவங்களுக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு ரூ. 1500 ரூ. 1000 சம்பளம் வேண்டியிருக்கு. ஒரு நாளைக்கு. ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்து. இப்போ மாசத்துக்கு 30,000 சம்பளம். இது வந்து என்னத்தையோ செலவுக்கு ஓடும் செய்யும் அவ்வளவுதான். ஆனா விலைவாசிகள் அப்படி இருக்குது. ஒவ்வொன்னும் குடும்பத்துடைய அத்தியாவசிய பொருள்ல இருந்து, குழந்தை ஸ்கூல் படிப்புல இருந்து, அப்புறம் வீட்டுக்கு சமையல் சாமான் வாங்கி போடுறதுல இருந்து எல்லாமே இருக்குது. இப்போ ஒரு நாளைக்கு ரூ. 1000 இல்லாம ஒரு மனுஷன் சமாளிக்க முடியாது. இப்ப நீங்க ரூ. 3000 தான் போட்டு இருக்கிறீங்க. ஏற்கனவே ரூ. 12,000 சம்பளம் நினைக்கிறேன். 15,000 வச்சு எப்படி சமாளிப்பாங்க? இப்ப அவங்க பண்றதுல தப்பு இல்ல. சரிங்களா? இன்னொரு விஷயம். தேனி மாவட்டத்துல சின்னமனூர்ல வந்து இந்த ஸ்கூல் குழந்தைகள் வந்து போராட்டம் பண்ண செய்தி நிறைய வந்துச்சு. அந்த சின்னமனூர் அந்த குழந்தைகள அடிச்சு விரட்டிருக்கீங்க. ஒரு சில குழந்தைகள் மயக்கம் போட்டு விழுந்திருக்குது. சரிங்களா? அப்போ இதெல்லாம் வந்து இந்த இப்படி பண்றதுக்கு நாக்க புடுங்கிக்கலாம். நாக்க புடுங்கி எங்கேயா போய்க்கலாம். ஸ்கூல் குழந்தைகள் இதையும் எதிர்க்கட்சி பண்றாங்க. அவங்களுக்கு தூண்டுதல் பண்ணு. ஒரு குழந்தைங்க ஸ்கூல் ட்ரெஸ்ஸ போட்டு பண்ணுது. நாடே பாக்குது. இது அத்தனை பேத்துக்கும் தெரியும். இது உண்மையான போராட்டம் சொல்லி. அதையும் மாத்துறீங்க. என்ன ஒரு போக்குன்னு தெரிய மாட்டுக்கு. எதுக்கு எடுத்தாலும் எதிர்க்கட்சி, எதுக்கு எடுத்தாலும் எதிர்க்கட்சின்னா, அப்ப நீங்க என்னதான் பண்ண போறீங்கன்னு தெரியல. உங்க ஆட்சி தான் இருக்குது. கொஞ்சம் கூட அத ஒரு விஷயம் தப்பா நடந்துகிட்டு இருக்குது. அது எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி உங்களோட உளவுத்துறை இருக்குது. பல சிஸ்டங்கள்லாம் இருக்குது. அத வச்சு நீங்க பார்க்க மாட்டீங்களா? இது உண்மையா? இது பொய்யான செய்தியா? இது பொய்யா மத்தவங்க நரேட் பண்றாங்களா? அப்படின்னு கண்டுபிடிக்க மாட்டீங்களா? எவ்வளவு சிஸ்டம் இருக்குது. அப்ப ஈஸியா சொல்லிடுறீங்க. இது முதலமைச்சர் விஜய் ஐயா தான் பார்த்து பார்க்கிறாரா என்னன்னு தெரியல. பார்த்து சரி பண்ணுங்க. சரிங்களா? இன்னொன்னு செய்தி என்னன்னா, இன்னொரு கார்டு ஒண்ணு பார்த்தேன். அதாவது சோசியல் மீடியால ஒரு கார்டு பார்த்தேன். அந்த கார்டு போட முடியல வீடியோல. ஆனா நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. பார்த்தவங்க வந்து என்னன்னா, இன்னைக்கு இந்தியாவிலே தலை சிறந்த சிஎம்னா முதல்வர் விஜய் ஐயா தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது பேப்பர்ல எதுவும் இல்ல. ஏதோ ஐடிவிங்க ஏதோ ரசிகர் அவங்க போட்டிருக்காங்க. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஆட்சிக்கு வந்து 2 மாசம் ஆகல. இன்னும் பட்ஜெட் போடல. பட்ஜெட்ல தான் நீங்க இதுக்கு முன்னாடி என்ன வாங்கி இப்ப வெள்ளை அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்கீங்க. அதுல வந்து பாதி தெரிஞ்சிருக்கும். இந்த பட்ஜெட் போடும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும். என்னன்னா நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? நீங்க மக்களுக்கு உண்டான
உங்களுடைய அறிக்கையில இருந்து எவ்வளவு செய்ய போறீங்க அப்படின்னு தெரியும். அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க இந்த கால போட்டு இவ்வளவு ஒரு ரொம்ப சங்கடம்ல. ஒரு விஷயத்த அது எப்படி உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கா பெருமையா பேசிக்கிறீங்க நீங்க? இது தப்பு இல்லையா? அது கொஞ்சம் கூட யோசிக்கணும். அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. பஸ் ஏசி பஸ் 6000 ஏசி பஸ் விட்டுருக்காங்க சார். இது அந்த காலத்துல காமராஜர்ல இருந்து, அண்ணால இருந்து, எம்ஜிஆர்ல இருந்து, ஜெயலலிதா அம்மா, ஸ்டாலின் சார், கலைஞர் அவர்கள், இவங்க இப்ப வரைக்கும் ஸ்டாலின், எடப்பாடி அளவுக்கு அவங்க கூட இவ்வளவு தூரத்துக்கு போனதில்ல. நம்ம காமராஜர் ஐயாலாம் வந்து எளிமையின் வடிவம். அவருடைய சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா, அவருடைய வரலாற படிக்கும்போது அவருடைய சாப்பாடுலாம் எப்படி சாப்பிடுறாரு தெரியுமா? நம்மலாம் அந்த அந்த அளவுக்குல கிடையாது. அவருடைய எளிமையின் வடிவம் அவரு. எம்ஜிஆர் வள்ளல் குணம் கொண்டவர் எம்ஜிஆர். அண்ணாதுரை மக்களுக்காண்டியே வாழ்ந்தவர். இப்ப இப்படிப்பட்ட தலைவர்கள் இப்படி இருந்திருக்கிறாங்க. நீங்க ஈஸியா வந்து செய்யாத விஷயத்த செஞ்சேன் அப்படின்னு சொல்லி மக்கள்ட்ட ஈஸியா புகுத்தி விடுறீங்க. நல்லதுக்கு இல்ல அது. ஒரு ஆட்சிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, சில விஷயங்கள் தவறு நடக்கும். அதெல்லாம் முதல்ல மாத்த முடியாது. அதுக்காண்டி விமர்சனங்கள் வரணும்னா, விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். வரத்தான் செய்யும். ஆட்சிகள குறை இருக்குதான். ஆனா இந்த அளவுக்கு போக்கூடாது. இந்த குதிரை பேரெல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியால நம்ம தமிழ்நாடு ஒண்ணு மட்டும் தான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி. இப்ப ரொம்ப இந்தியாலயே தமிழ்நாடு தான் ரொம்ப மோசமா போற மாரி இருக்கு. அது நெறைய வாட்டி சொல்லியாச்சு. உங்களுக்கு நம்பர் இல்ல அப்படின்னு சொல்லியாச்சு. என்னைக்கு சொல்லிருக்கீங்க. இப்போ அடுத்த ஒரு செய்தி. டீலிமிட்டேஷன் வந்து அன்னைக்கு விஜய் சார் வந்து பேசுனாங்க. டீலிமிட்டேஷன் ஒரே நாடு, ஒரே தேர்தல். இதுல வந்து இன்னொன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரே தேர்தல், ஒரே நாடு அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா, இது வந்து 5 வருஷத்துக்கு 7 லட்சம் கோடி ரூபாய் மிச்சம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்லியிருக்கிறார். அது நல்லதா கெட்டதாங்கிறது தெரியல. ஆனா பிளஸ் இப்ப உள்ளதுக்கு விஜய் சாருக்கு நல்லது இல்ல. ஏன்னா அவருடைய ஆட்சிக்கு நல்லது. ஒரே நாடு ஏன்னா 2029லயே 2029ல வருதுல்ல, அதுக்கு சொல்ல போறாரு. ஏன்னா 2029ல பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் வருது. அந்நேரத்துல ஆனா அது ரொம்ப சாத்தியம் கிடையாது. இருந்தாலும் சொல்றாங்கல்ல, அதுக்காண்டி சார் வந்து சொன்னாங்கல்ல கரூர்ல, நாங்க தமிழ்நாட்டுக்கு வர விட மாட்டோம் அப்படி சொல்றாங்களா, அதுக்கு வந்து சொல்றது. விஜய் சாருக்கு அப்படி வந்தா நல்லது இல்ல. ஆனா மேக்சிமம் வரும் அப்படிங்கிறதுக்கு மத்திய அரசுல இருந்து ஒரு சில செய்திகள் வருது. பார்க்கலாம். அப்புறம் உள்துறை செயலாளர் மணிவாசகன் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா, சில விஷயங்கள் வந்து விஜய் சார் சந்தோஷப்படுங்கிறதுக்காண்டியே செய்றாப்ல. ஏன்னா அவர்தான் வந்து ஒரு எல்லாத்தையும் செயல்படுத்துறது தமிழ்நாடு ஃபுல்லா முக்காவாசி வந்து. இதுல இன்னொன்னு என்னன்னா, ஜெயலலிதா அம்மாட்ட அப்போ இருக்கும்போது நரேஷ் குப்தான்னு சொல்லி உள்துறை செயலாளர் இருந்தாங்க. இரவு பகல் பார்க்காம அவ்வளவு வேலை பார்ப்பாங்க. சொல்லியிருக்கிறாங்க. பத்திரிக்கையாளர் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இவர் வந்து என்ன செய்யறாருன்னா, விஜய் சார சந்தோஷப்படுத்தணும் செயல் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கு. இது அதத்தான் சொல்றேன்ல, அந்த மேல உள்ளவங்களுக்கு வந்து ஒரு சிஎம் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களாவது புரிஞ்சுக்கணும். யாரு சிஎம் சாராவது விஜய் சாராவது புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? நமக்கு ஒருத்தன் ஜால்ரா போடுறான்னா அவன் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு கண்காணிக்கணும். இந்த ஒரு மென்டாலிட்டி இருந்தாலே வந்து சில பக்கத்துல இருக்கிறவங்க, ஏன்னா நிறைய இடங்கள் அப்படித்தான் நடக்கும், நடந்துகிட்டே இருக்கும். அத நம்ம தான் மேல இருக்கிறவங்க நம்ம தான் கவனிச்சு பார்க்கணும். அது அந்த இடத்துல வந்து விஜய் சார் அந்த மாதிரி யோசிக்கிறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவர் சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி, அவரை பெருமைப்படுத்துறதுக்காண்டி எது சொன்னாலும் அவங்க சொன்னா விஜய் சார் மண்டையாட்டுற மாதிரி தான் இருக்கு. இதுல எந்த இடத்துல வந்து இப்படி உள்துறை செயலாளருடைய இதுக்கு சிஎம்க்கு பதவிக்கு ஈக்குவலானது. அந்த மாதிரி ஒரு அதிகாரம் உண்டு. அப்போ சிஎம் சார் வந்து
பார்க்கணும். அத வந்து என்னங்க தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன பண்றாங்க தெரிஞ்சுக்கணும். இதத்தான் வந்து முழு தமிழ்நாடே வந்து நெறைய விஷயங்கள் விமர்சனங்கள் பண்றாங்கன்னா, இங்க கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. கூட இருக்கிறவங்கள, பக்கத்துல இருக்கிறவங்கள கவனிங்க. உங்களுடைய அமைச்சரவையில இருக்கிறவங்கள கவனிங்க. உங்கள் எம்.எல்.ஏக்கள கவனிங்க. உங்கள் தொண்டர்கள கவனிங்க. ம். இதெல்லாம் நீங்க கவனிச்சாலே, உங்களுடைய ஆட்சி நல்லா இருக்கும். மொத்தத்துல கூட இருக்கிறவங்கள கவனிங்க. ம். அப்புறம் இன்னொன்னு வந்து, இப்ப பழனி கோயிலுடைய விவகாரம் போய்க்கிட்டு இருக்குது. நேத்து அமைச்சர் ரமேஷ் வந்து ஒரு பிரஸ் மீட் குடுத்திருக்காரு. இது ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அது எப்படி? மத்த ஆட்சியில நடந்தா ஊழலு, அராஜகம் எல்லாம். உங்க ஆட்சியில மட்டும் நடந்தா தவறு நடந்துட்டா? எப்படி தவறு நடந்துச்சு? உங்களுடைய அனுமதி இல்லாம, எல்லாமே எதுவுமே இல்லாம, இப்போ அந்த கோயில்ல இருந்து இந்த பத்திரத்துக்கு அதிகாரப்பூர்வமா ஒருத்தவங்க கையெழுத்து போட வந்திருப்பாங்கல்ல பத்திரப்பதிவுக்கு. அவங்க யாரு? இதெல்லாம் கண்டுபிடிக்கணுமா இல்லையா? லேசா ஒரு அதிகாரம் மட்டும் நாங்க மாத்திட்டோம், சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க. இதுல எத்தன பேர் உள்ள சம்பந்தப்பட்டு இருக்குது? ஒரு 110 கோடி ரூபாய் மதிப்பு சொத்த, அது கோயிலுக்கு சொந்தமான சொத்த எப்படி? உங்களுக்கு ஒரு உதாரணமா சொல்லணும்னா, அந்த ஒரு கோயிலுக்குன்னு வந்தது குடுக்குறது வந்து எப்படி தெரியுமா குடுப்பாங்க? அந்த காலத்துலலாம். அதாவது ஓலைச்சுவடி காலம்னு ஒண்ணு இருக்குது. செப்பு தகடுன்னு சொல்லி ஒரு காலம் ஒண்ணு இருக்குது. ஓலைச்சுவடி காலத்த வந்து ஓலைச்சுவடி அது வந்து ஈஸியா வந்து மண்ணுக்குள்ள சுமிச்சிரும். எரிச்சிட்டா இதாயிரும். இப்போ அதுக்கடுத்து செப்பு காலம்னு அதாவது செப்பு தகடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்லா உங்களுக்கு சொல்லணும்னா, ரஜினி முருகன் படத்துல வந்து சமுத்திரக்கனி அவர்கள் வந்து ஒரு செப்பு தகடு வச்சு ஒரு பாட்டியம்மாட்ட வாங்குவாங்க. அந்த மாரி வந்து பத்திரம் அதாவது பத்திரம் மாரி அது ஒரு இது நல்லா இருக்கும். அப்போ அந்த கோயிலுக்குன்னு சொல்லி அந்த கோயில வந்து இப்போ பழனி முருகன் ஐயா இருக்காருன்னா, அப்பனே முருகா அப்படின்னு சொல்லி அந்த முருகர் மேல பற்று இருந்து முருகர் மேல பக்தியா இருந்து அந்த கோயிலுக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ அப்படி எழுதி வச்சிருப்பாங்க. சில விஷயங்கள்லாம் அப்படிதான் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்து ஆளுங்க. இப்ப அவங்கலாம் வந்து இது வந்து முருகருக்கு மட்டும் குடுக்கல. முருகர் மேல பக்தி மேல இத வச்சு அடுத்து வர மக்கள்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டும், அடுத்த ஜெனரேஷன் பயன்படுத்திக்கிட்டும் அப்படின்னு சொல்லி தான் அந்த இத எழுதி வச்சிருப்பாங்க. அப்போ அவ்வளவு பெரிய உன்னதமான உள்ளங்கள, உயர்ந்த உள்ளங்களுக்கு வந்து அவ்வளவு செஞ்சிருக்காங்க கோயிலுக்கு சொல்லி. நீங்க ஈஸியா ஒரு 110 கோடி ரூபாய் மதிப்புள்ளத டக்குன்னு எடுத்து குடுத்துடுறீங்க. அது எப்படி? அது எவ்வளவு பெரிய தப்பு? அத கண்டுபிடிக்கணுமா இல்லையா? இதத்தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். இந்த கோயில்ல இருந்து அதிகாரப்பூர்வமா கையெழுத்து போட்டிருப்பாங்கல்ல, அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? தவறு நடந்து போச்சு. அதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியல. பார்க்கலாம். பார்ப்போம். நிச்சயமா அதுக்கு ஒரு தீர்வு வரும். அறநிலைத்துறை ரமேஷ் அவர்கள் கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தவற அவர் இந்த தவற சரி பண்ணுவார் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.